இல்லனே நீங்களாம் வாசிங்க. அவர் பாட்டு பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு மைக்கு கேட்குமான சத்தம் போட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கான அந்த உயிரோட கூட பிடிக்கலையா? அந்த மனுஷங்க சாப்பிடுங்க. என்ன சொன்னேன்னு தெரியலையா? பெருமைப்பட்டு பேசுறேன். மைக்கு நல்லா இருக்கு கட்டாதன்னு முதல் சொன்னேன். நீ நல்லா இருக்குமா சந்தேகப்பட்டு கேட்டீல. நான் என்ன சொன்னேன்னா, தொண்ட குரல் இனிமைக்கு சரியில்லாத மைக்கு நல்லா இருக்கும்னே. ஓ மைக், இந்த மைக்கு பேரு அதானா? இந்த மைக் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. வந்தா எல்லா மைக்கும் நல்லா இருக்கு. பேச்சு புரியுதா? சரி விடுங்க. அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் மைசூர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கிறீங்களே? அண்ணே நல்லா இருக்கிறீங்களே? மைசூர் யாருன்னே தெரியலையா? என்ன எல்லாமே வழுக்கையாவே இருக்குது. என்ன போச்சு நிலைமை? அவருக்கு மண்டையில மசலக்காரா வழுக்க தண்ணி ரொம்ப இனிமையா இருக்கு குடிக்கிறதுக்கு. முன்ன பின்ன அருண் தண்ணி குடிச்சுக்காரா? சரி விடு. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன ஒருத்தர் தூக்குறேன், ஒருத்தர் சொரிகிறேன், என்ன வந்துச்சு? நான் மோசமானவடா, கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு விடுவேன். பார்த்து அமைதியா உட்காரணும், சரியா? சிரிக்கடா. எத்தனை அரிசி ஆட்டு எத்தனை தண்ணி படுத்து போய் கிடக்க உட்காந்துக்க. அப்புறம் வந்தமா போட்டமா போட மாட்டேன். போடுவோமா போடுவோமா? செவந்தி பொம்பளைக்கு சின்னக்கா
வாசிக்கிறாங்க இப்ப. அண்ணே நான் மட்டும் போட்டாலாம் இருக்காது. 2 பொம்பளை பிள்ளை சேர்ந்து போடணும். கால நேர காரியத்துக்கு அதனால கூப்பிட்டுருவோமா? நீ உன்னை உழவுக்கு பழகிட்டான். அந்த மாடு புது மாடு, அதையும் உழவுக்கு பழக்கணும். கூப்பிடுன்றேன். இப்போதைக்கு நீ பழக்க முடியாத அத. இன்னும் நாளாகும். இப்படி மாட்டேங்க பழக்கிறோமா? சரி கூப்பிடுமா? பாரா பாப்பா.